காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்னும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் 5 தொகுதிகளை வெற்றி பெற்று ஆதரவளிப்பதாக தெரிவித்து மேலும் கூடுதலான தொகுதிகளுக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவளிக்க மேலும் வாய்ப்பு இருக்கிறது? நாம் பார்த்துக் கொண்டிருப்பது போல தாவேக ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு என்பது நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகி கே.சி. வேணுகோபால் இதை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆதரவு தேவை என்கிற ஒரு கருத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மூலமாக தங்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியை விரும்புவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் இறுதி முடிவு எடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அளித்திருப்பதாகவும் இது தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்தும் எதிர்காலத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுடைய அடிப்படையிலும் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான அதிகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அளிப்பதாக நேற்றைக்கு கே.சி. வேணுகோபால் சொல்லியிருந்தார். அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த தாவேக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணிக்கான உறவு என்பது கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியே உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கேரள மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலானது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக 8ஆம் தேதி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் நெல்லை மாவட்டத்திற்கு சென்றார். குறிப்பாக நெல்லையில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் மக்களை சந்தித்து விட்டு ஒரு பிரம்மாண்ட மேடையில் நின்று கொண்டு பேசும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது உண்மையான காங்கிரஸ் என்பது நம்மோடு தான் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வெளிப்படையாக அறிவித்தார். ஏறக்குறைய காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் கூட்டணி அமைப்பு தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் இறுதி முடிவு எடுக்காத சூழலில் உண்மையான காங்கிரஸ் தங்களோடு தான் இருக்கிறது என்கிற விஜயனுடைய இந்த வார்த்தை என்பது கேரளாவில் 9ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்த அந்த வாக்குப்பதிவில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு செய்தது. அதாவது தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் கேரளாவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். விஜயனுடைய இந்த காங்கிரஸ் கட்சியின் மீதான பார்வை கொண்ட இந்த பார்வையானது கேரளாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து தேர்தலுக்கு பின்பு ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்து அதில் தாவேகாவானது பெரும்பான்மை பெற்றால் அந்த இடத்தில் காங்கிரசினுடைய தயவு என்பது ஏற்படலாம் என்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருந்த பின்னணியில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி என்கிற ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து இவர்கள் வெறும் 5 இடங்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இருப்பினும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 118 இடங்கள் பெறக்கூடிய அணி மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரமானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய 5 வேட்பாளர்களை சேர்த்தால் மொத்தம் 113 மட்டுமே வரும். மீதி இருக்கக்கூடிய இடங்களுக்கான கட்சிகளையும் எம்எல்ஏக்களையும் தங்களுடைய ஆதரவாக சேர்க்க வேண்டிய தேவை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது.